அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து ஆராய்ந்திட அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. தமிழக அரசு ஊழியர்களில் பெரும்பான்மையினர் தற்பொழுதும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கத்தினர் நடத்தி வரக்கூடிய போராட்டத்தினுடைய முதன்மையான கோரிக்கையாக இருப்பது பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான். இந்த நிலையில் தான் மத்திய அரசு நடைமுறைப்படுத்தக்கூடிய பங்களிப்பு ஓய்வூதியம் உள்ளிட்டவற்றை தமிழக அரசு தற்பொழுதும் மேற்கொண்டு வருகின்றது. அதே நேரம் தொடர்ச்சியாக ஓய்வூதியதாரர்கள், பணியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பழைய ஓய்வூதியம் தொடர்பான கோரிக்கைகளை முன்வைத்து வரக்கூடிய நிலையில் தான் தமிழக அரசின் சார்பில் ஓய்வூதியம் தொடர்பாக ஆராய்வதற்காக குழு அமைக்கப்பட்டிருந்தது. ககன்தீப் சிங் பேடி தலைமையில் அமைக்கப்பட்டிருந்த அந்த குழுவிலே 3 பேர் வரை இடம்பெற்றிருந்தார்கள். அவர்கள் தமிழக அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக பல்வேறு கட்டங்களாக ஆலோசனைகளை நடத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான அந்த குழுவினர் ஓய்வூதியம் தொடர்பாக தங்களுடைய அந்த பரிந்துரை அறிக்கையினை தமிழக முதலமைச்சரிடம் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று வழங்கியிருக்கின்றார்கள். ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து ஆராய்ந்திட அமைக்கப்பட்ட குழுவினுடைய முதல் அறிக்கையாக இந்த அறிக்கை அமைந்திருக்கின்றது. குறிப்பாக நிதி மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு உட்பட தலைமைச் செயலாளர் உள்ளிட்டவர்கள் இடம்பெற்றிருந்து தற்பொழுது அந்த நிதி தொடர்பாக அமைக்கப்பட்டிருந்த குழுவின் மூலமாக ஓய்வூதியம் குறித்த அந்த பரிந்துரை அறிக்கையினை முதலமைச்சரிடம் வழங்கியுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.